இருக்கணுமே, அதை குறித்து ஒரு லட்சியமோ ஒரு திட்டமோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணது கிடையவே கிடையாது. அப்போது உலக வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காதவங்க வாழ்க்கை என்ன பண்ணும், இப்படியா தான் இருக்கும். அவங்க நல்லா ஜெபிக்கலாம், நல்லா என்ன பண்ணலாம், உபவாசிக்கலாம், என்ன பண்ணலாம், அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணோம், ஏற்றுக்கொண்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பாதையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்கவே இருக்காது. ஸோ தேவன் ஒவ்வொரு நாளும் தேவன் தன்னை குறித்து வைத்த திட்டத்தை என்ன பண்ணோம், அறிந்திருக்க வேண்டும். இந்த ஒரு தாளந்தை தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுக்கிறான்னு அந்த அறிவு அவனுக்கு இல்லை. ஒரு திட்டமும் கிடையாது, அவனுக்கு ஒரு லட்சியமும் அவனுக்கு என்ன பண்ணல இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், தோற்று போயிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்னென்ன நடந்ததுன்னு பார்க்குறேன் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ற தாளந்தை கொடுத்துருப்பார்கள் என்றால் கவனிங்க. ஒருவேளை நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், நல்லா ஏசப்பாவுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களாக இருக்கலாம், நல்லா பாடுகிற வரத்தை கொடுக்குறவங்களாக இருக்கலாம், நல்ல ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களாக இருக்கலாம். உனக்கு கொடுத்த ஊழியத்தை அதை பெருகு. இந்த ஒரு தாளந்தை போல் என்ன பண்ணாத, அடக்கி வைக்காத. வச்சா என்ன ஸ்டார் ஆகும், அதை சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொன்னதை செய்ய மாட்டான். போய் அந்த ஒரு தாளந்தை பெருக்கி 2 தாளந்தான் ஆக்கணும், ஆக்கலை. அவன் ஆக்காதனால இந்த 5 தாளந்த உடைய 10 தாளந்தை பார்த்தா அவனை பார்த்து போகிறாம, அவனை பார்த்து என்ன பண்ணோம், போடாமல் போகிறனால ஒன்றுமே நடக்காது. இவன் செய்கிறது கிடையாது, மற்றவங்க செய்கிறதுங்களே பார்த்து இவன் என்ன பண்ணுறான், போகிறான். சரி, இந்த ஒரு தாளந்தை வச்சுட்டு பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவனுடைய எல்லாரும் நினச்சிட்டாங்க இவன் என்ன பண்ணுறான், இந்த உலகமே வேணான்னு இருக்கிறான்ப்பா, இவன் ரொம்ப பரிசுத்தமான் என்று நினைக்கிறான், பரிசுத்தமான இருக்கிறான்னு சொல்லி ஏசப்பா அவனை பாராட்டியிருப்பாரா? இல்லை, பாராட்டினார். எப்படி பாராட்டினார்னு தெரியுமா? மத்தேயு 25:26 சொல்லுது, சோம்பேறித்தனமான ஊழியக்காரனே அப்படின்னு சொன்னார். சோம்பேறித்தனமான ஊழியக்காரனேன்னு. அடுத்தபடி என்ன ஆகுது, அந்த ஒரு தாளந்தை கொடுத்து மறைச்சி வச்சனால அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு, அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரு தாளந்தை பறிக்கப்பட்டது. பிள்ளைகளே கவனிங்க, சகோதர சகோதரிமார்களே கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சில ஊழியக்காரர் மூலம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன தாளந்து இருக்குன்னு உங்களால் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின் மூலம், பாடலின் மூலம், ஊழியக்காரருடைய வார்த்தையின் மூலம் உங்களுக்கு என்ன பண்ண தரலாம், அதை என்ன பண்ண வேண்டும், நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு தாளந்து ஒருத்தட்ட என்ன பண்ணார், கர்த்தரே என்ன பண்ணார், பிடிங்க என்ன பண்ணார், யார் கையில் கொடுத்தார், 10 தாளந்து. 5 தாளந்தை 10 தாளந்தை ஆக்கணும் பத்தியா. கர்த்தர் என்ன பண்ண அவனுக்கு கொடுத்து விட்டார். இது கொடுமைல்ல. இது நம்முடைய ஆசீர்வாதம் இன்னொருத்தர் இடத்த கடந்து செல்லும் போது சந்தோஷமாக இருக்குமா, மனம் கடினமாக இருக்குமா, மனம் வருத்தமாக இருக்குமா, கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ அது ஒரு காலம் அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூட இடம் கொடுக்குறோம். நம்ம 5 தாளந்தை கொடுத்தோம்னா அதை நாம் பெருக்கிறவளாக என்ன பண்ண வேண்டும் இருக்கணும். 2வது கர்த்தர் சொல்கிறாரு, அவன் யார், புரோஜனமற்றவன் சொல்கிறார். தேவனுக்கும் உலகத்துக்கும் அவன் புரோஜனமற்ற, அவன் தேவையில்லை. அவன் கையிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த தாளந்தை என்ன பண்ணார், பிடிங்கி என்ன பண்ணார், 5 தாளம். ஏன்னா அவன் முன்னேற்றம் அடைகிறான், அவன் வாழ்க்கையில் ஒரு திட்டங்குது, அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம் என்ன பண்ணுது, இதுக்காக நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சு, ஒரு லட்சியம் அவனுக்கு இருக்கிறபடினால, லட்சியம் இல்லாத இடத்துல அந்த தாளந்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணார், பிடுங்கி அதை யார் பெருக்கிறாங்களோ அவங்க கலையில் கர்த்தர் என்ன பண்ணார், பிடுங்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இந்த நாளில் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மத்தேயு 25:30 இப்படியாக தான் சொல்லுகிறார், புரோஜன மற்ற இந்த ஊழியக்காரன் இவனை புறம்பான இருளில் என்ன படுவான், தள்ளப்படுவான்னு சொல்லுது. அவனுக்கு இருந்து ஒரு தாளந்து, அதையும் பிடுங்கிட்டானா அவனுக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, தேவனுக்கும் உலகத்துக்கும் புரோஜனம் இல்லாதவன் என்று கர்த்தர் அவனை பார்த்து குற்றம் சாற்றினார் என்று நாம் பார்க்கணும். ஏதோ ஜெபிக்கிறேன், ஏதோ உபவாசிக்கிறேன், ஏதோ சர்ச்சைக்கு போகிறேன், திருப்தியாக என் நாட்களை கழிக்கிறேன்னு சொல்லி தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாதவனா என்ன பண்ணுறான் இருக்கிறான். அந்த தாளந்தையும் அவன் என்ன பண்ணுறான், இழந்து போடுகிறான். ஸோ இவனிடத்துலேருந்து ஒரு தாளந்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, 10 தாளந்தை என்ன பண்ணார், அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அவன் ஹாப்பியாக ஆகிறான். ஏன்னா அவருடைய முன்னேற்றத்தை பார்க்குறாரு, அந்த திட்டம்லாம் நிறைவேறதை அவன் என்ன பண்ணுறாரு பார்க்குறான். அதனால் அவங்ககிட்ட ஸோ இந்த ஒரு தாளந்தை உடையவன் என்ன பண்ணுறான், அவன் நாளுக்கு நாள் என்ன பண்ணுறான், மோசமாக்கிட்டே போனான். அவன் வாழ்க்கை மங்கிக்கொண்டே போகிறது.
அவனுடைய அழகு என்ன பண்ணுது, அற்று போகுது. அவங்ககிட்ட எதுவுமே என்ன பண்ணது, பெயராது. எதுவுமே அவங்ககிட்ட என்ன சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லாமே பிடுங்கப்பட்டபடினால அவனுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுது, கீழ்தனமாக போகுது. ஆனால் இந்த 5 தாலந்து வாங்கி 10 தாலந்தான் வாங்கணும், ரேங்க் எங்கே போகுது, மேலே 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 என்ன பண்ணுது. ஏன்னா வசனம் அதுதான் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ள ஊழியக்காரனே நீ அநேகத்தில் நீ உண்மையாக இருந்த பண்ணினா உன்னை எப்படி வைப்பேன், அநேகத்தின் மேலே உன்னை அதிபதி ஆக்குவேன் என்று சொல்லி நாளுக்கு நாள் என்ன பண்ணுறான், உயர்ந்து கொண்டே போகிறான். ஸோ ஒரு காரியம் நமக்கு நடைபெறணும் அப்படின்னு சொன்னால் தரிசனம் வேணும். தரிசனம் இல்லைன்னா ஒன்றுமே இப்படியே எப்படி நான் தரிசனம் காணுது, நிறைய காணுவோம். இப்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மனதில் ஒரு படத்தை போடுவோம் இல்லையா. நான் இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுட்டா, நான் இப்படி போனேன்னா, இப்படி வந்தேன்னா, இந்த பார்த்தேன்னா, அவங்க வார்த்தையால் தான் சொல்லுவான். ஆனால் மனதில் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஈஸியாக அழகாக அதுக்கு என்ன பண்ணிவிடுவோம், படம் போட்டுரும். ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கு ஒரு என்ன பண்ணுறோம், படத்தை போடுறோம், தரிசனத்தை போடுறோம். கத்த சொல்கிறார், நீ எப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, முதல்ல என்ன பண்ணு, உனக்கு ஒரே தரிசனத்தை வச்சுக்கோ. அதை என்ன பண்ணு, அதை வந்து அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு என்ன பண்ணு, என்ன ஒப்பு கொடு, அதை என்ன பண்ணு, அறிக்கை செய், அதை என்ன அந்த வார்த்தையை என்ன பண்ணு, விசுவாசி. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையும் நம்மளுடைய எண்ணமும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்தால் தான் பலிக்கும். கர்த்தர் சொல்லலாம், நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு, இல்லை நான் தாழ்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நம்மக்கிட்ட வந்து பலிக்காது. தேவனுடைய வார்த்தையும் நம்மளை எண்ணமும் ஒன்று சேரும்போது அது கர்த்தர் சொல்ல, என் பிரியம் உன் மேலே விழுந்துச்சுன்னு சொல்கிறார். ஸோ நல்லா நம்ம கவனிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், அவர் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டா, நான் புது சிருஷ்டியாக மாற்றினேன். ரைட். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் வைத்திருக்கிறாரா? ஆமேன். அதோடு என் கதை முடிஞ்சிச்சுங்க. இன்றைக்கி என்ன மாதம் இது? செப்டம்பர். 9 மாதம். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது இந்த முடிவடைகிறதுக்கு? இந்த வருடம் 3 மாதங்கள் இருக்குது. அக்டோபர், நவம்பர் 3 மாதங்குதுங்க. அதுக்குள்ளே அதெல்லாம் நிறைவேற்றுவார். நடக்காது. என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டும்? இல்லாதவர்களை இருக்கிறவர் போல அழைக்கிறவர், அழைக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? கர்த்தர் இதை சொன்னீர், அதற்காக உமக்கு நன்றி. இல்லாததை அழைச்சார். வானம் இல்லை, அழைச்சார். அவருடைய சத்தத்தை கேட்டு அது என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. பூமி இல்லை, பூமியை பார்த்து அழைச்சார். அவர் சத்தத்தை கேட்டு பூமி என்ன பண்ணுச்சு, உண்டாச்சு. சமுத்திரத்தை பார்த்து அழைச்சார். அவர் சத்தத்தை கேட்டு சமுத்திரம் என்ன படிச்சு, உண்டாச்சு. அப்போ அதை கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை அதெல்லாம் என்ன பண்ணே, அழை. தேவனும் நம்மோட கூட சேர்ந்து என்ன பண்ணுவார், கூப்பிடுவார் அந்த ஆசீர்வாதத்தை. அதுக்கு நாம் ஒன்றிணையும் போது, அதோடு என்ன பண்ணும்போது, சேரும்போது கர்த்தர் சொல்கிறார், அந்த 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 என்ன சொல்கிறது, என்னுடைய திட்டம்லாம் உன் மேலே வந்து அழகாக வந்து என்ன பண்ணும், பலிக்கும் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமை மிக 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 மிகது பெரியது. நம்மளுடைய இது கிடையாது, நம்மளுடைய ஜெபம் கிடையாது. அதனால் ஜெபிக்க வேணாமா சிஸ்டர்? இல்லை, ஜெபம் வேணும். இதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உபவாசிக்க வேணாமா? உபவாசி, பக்தி விருத்தி உண்டாகும். ஆனால் நான் உபவாசத்தினால தான் இந்த காரியம் என்ன பண்ணிச்சு, நடைபெற்று சொல்ல. தேவனுடைய சிருஷ்டிக்க வல்லமை எனக்காக எப்பொழுதும் அது என்ன பண்ணுது, கிரியை செய்து கொண்டே இருக்குது. அந்த வார்த்தைக்கு என்னுடைய எண்ணமும் நான் எப்பொழுதும் என்ன பண்ணுவேன், நான் ஒத்து போவேன் என்று சொல்லு. அழை. இல்லாத ஆசீர்வாதத்தை என்ன பண்ணு, அழை. அழைக்கும் போது அது என்ன பண்ணும், அது எத்தனை தடங்கள் வந்தாலும் நீ வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலம், அறிக்கையிடுவதன் மூலம் அது என்ன பண்ணும், எப்பேற்பட்ட தடுங்கள் அந்த எல்லாத்தையும் உடைச்சி போட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அவ்வளோ திறமை உள்ளதான் தேவனுடைய வார்த்தை, அவ்வளோ வல்லமை உள்ளதான் தேவனுடைய வார்த்தை, அவ்வளவு சக்தி வாய்ந்து தான் தேவனுடைய வார்த்தை. இந்த சத்தியத்தை முதலாவது அறிஞ்சிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்னாச்சு, எப்படியா இருக்குது, வல்லமுள்ள வார்த்தை தான் இருக்குது. சிஸ்டர் 9 மாதம் ஆச்சு சிஸ்டர், இன்னும் அந்த வார்த்தை நிறைவேறலாம், டிலே ஆகலாம். ஆனால் நிறைவேறாமல் என்னிடத்தில் என்ன பண்ணாது, திரும்பாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு எப்பவுமே என்ன பண்ண வேணும். ஸோ பிரியமானவர்களே, சிருஷ்டிக்கும் வார்த்தையில் வல்லமை இருக்குது. எப்போவுமே நம்ம என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், அந்த வல்லமை இருக்குது நம்ம புரிஞ்சு கொண்டு மாத்திரமில்ல, அந்த வார்த்தையும் நம்மளுடைய எண்ணமும் என்ன பண்ணோம், ஒன்றிணைய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒத்துழைக்க வேண்டும். ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக அது சொல்லுவாங்கள்ல, ஏங்க ஒரு கை தட்டினா ஓசை வராது,
வராது. 2 கை தட்டு. அப்போ ஏசப்பாவுடைய வார்த்தையும் நம்மளுடைய எண்ணமும் ஒன்றிணையும் போது சவுண்ட் அதிகமாகும். சவுண்ட் அதிகமாகும் என்பது மீனிங் என்னன்னா, அந்த காரியம் உங்களிடத்தில் வந்து சேரும். வியாபாரம் செய்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, அழைங்க. என்ன தொழில் செஞ்சாலும் சரி, என்ன வியாபாரம் செஞ்சாலும் ஏசு நாமத்தினால் இந்த தொழிலை நான் என்ன பண்ணுறேன்? ஆசீர்வதிக்கிறேன். இந்த இட்லியோ, இந்த சட்னியோ, இந்த என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்க அதெல்லாம் வாய்க்கும். அதெல்லாம் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் நான் விட்டு தான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா கை நிறைய நான் என்ன பண்ணுவேன்? சம்பாதித்து தான் நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துக்கொண்டு செல்வேன். ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் எனக்கு சக்ஸஸ் வேணும் ஆண்டவரே, எனக்காக உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய உள்ளத்தை நான் ஒன்றிணைக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய பிரிய எம்எல்ஏ விழுட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் நல்லவர் 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 நல்லவர், நன்மைகளை மாத்திரங்கள் செய்பவரே, நன்றியோடு துதிக்கும். அப்பா, அப்படி சிருஷ்டிக்கும் வல்லமை எவ்வளோ பெரியதென்று இந்த நாள் நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். அதற்காக நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி அப்பா, கோடா கோடி எங்களுக்கென்று ஆண்டவரே இந்த உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்லை சுவாமி, அதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. மாத்திரம் இல்லை ஆண்டவரே, இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிறவர் நீ. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எப்படியா நீர் அழைத்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். அவைகளெல்லாம் உடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உருப்பெற்றது என்று நாங்கள் உருவாக்கின என்பதை நாங்கள் இந்த நாளில் பார்த்தோம் சுவாமி. ஆம் கர்த்தா, அதே போல நீ இல்லாத ஆசீர்வாதங்களை எல்லாம் அழை ஆண்டவரே. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவைகள் உன்னில் உருப்பெறும் என்று சொன்னீரே, உருவாக்கப்படும் என்று சொன்னீரே ராஜா. அதற்காய் நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி ஏசப்பா, கோடா கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த எப்பொழுதும் நாங்கள் 5 தாளந்து உடையவர்களாய் 2 தாளந்து உடையவர்களாய் கூட எப்பொழுதும் நாங்கள் காணப்படணும் சுவாமி. எங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தை ஒரு காலமும் இந்த ஒரு தாளந்தை போல நான் மண்ணில் புதைத்து வைத்திருக்கனா போல காணப்படாமல், அவனை சோம்பேறியான ஊழியக்காரன் என்ற வார்த்தை வாங்காமல், ஆண்டே உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ அநேகத்தில் அண்டே உண்மையாக இருந்தபடினால அநேகத்துக்கு கொண்டு அதிபதியாக்குவே என்று சொன்னீரே ராஜா. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்க எங்களை ஒப்புடுக்கிறோம் சுவாமி. ஒரு காலமும் கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் சோம்பேறியான ஊழியக்காரன் என்ற பேர் வாங்கக்கூடாது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று நாங்கள் வாங்கணும் சுவாமி. அப்பாமே நன்றியோடு எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த தாழ்ந்தெல்லாம் நாங்கள் எல்லாரும்ப்பா, சிறியோர் முதல் வாலிப பிள்ளைகளிலும் எங்களை போன்ற வயதானவர்களும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த தாழ்ந்தை நாங்கள் பழுகி பெருக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரா. அப்படியான செய்வதற்காய் நன்றி ஆண்டவர். நாங்கள் கவலைப்படுறதுனால நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்த திட்டங்களை எங்களிடத்தில் வந்து சேராதப்பா. ஒருவேளை ஆண்டவரை நாங்கள் ஜெபிப்பதினால அல்லது அதிகம் உபாசிக்கிறதுனால முடியாதப்பா. அப்பா, தேவனுடைய ஆண்டவரை சிருஷ்டிக்கும் வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கும் போது தான் உங்களுடைய பிரியம் எங்கள் மேலே விழும் என்று நாங்கள் இந்த நாளில் தியானித்துமே சுவாமி. அதற்காய் நன்றி அப்பா, நன்றி, கோடா கோடி நன்றி ஐயா. இந்த நாளில் கூடி வந்துள்ள ஒவ்வொருவரை கூட சுவாமி நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாள் கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அழைக்கிட்டோம் சுவாமி. அவர்களுக்கென்றே நீர் ஏற்படுத்தி உயர்ந்த திட்டங்களை அவர்கள் ஆண்டவரே அதை அலசி ஆராய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. அந்த திட்டத்துக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கலாய் மாற்றுவீராக. உங்களுடைய திட்டத்துக்கு அவங்க எண்ணமும் ஒத்துழைத்து ஆண்டவரை போகும்படியாய் அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை பழிக்கும்படியாய் இவளை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளும் கர்த்தாவே கவலைப்பட்டோ ஆண்டவரே பயந்தோ அல்லது ஆண்டவரே சப்பா நான் ஜெபிப்பதனால் தான் நடந்தது இல்லை உபவாசனால் தான் நடக்குது என்று ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதத்தின் அந்த வல்லமை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஒரு நாளும் தடுக்கல் இராதபடி நாங்கள் அதை பெற்று அனுப்பிக்கிறலாய் கூட ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இது அப்படியாய் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. நாளில் கூடி வந்த ஒவ்வொருவரை கூட நீங்கள் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிற ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குழும் மாட்சிமையும் அவளை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட என்னோடு கூடவும் அவருடைய ஐக்கியம் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை கூட ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்தி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.